கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் வரும் புதன்கிழமை மிக கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையிலும் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து புதன்கிழமையன்று இலங்கை, தமிழகம் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சை, கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்காலில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை மறுதினம் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் மிக கனமழையும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூரில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல பெரம்பலூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டையிலும் நாளை மறுதினம் கனமழை பெய்யக்கூடும். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மற்றும் புதுச்சேரியில் வியாழக்கிழமை மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கணித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி உட்பட 13 மாவட்டங்களில் வியாழக்கிழமை கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பில்லை என்று தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18க்கு பேட்டியளித்த அவர் இதனை கூறினார். இது போகக்கூடிய பாதை கிட்டத்தட்ட ஃபெஞ்சால் புயல் எங்க போச்சோ அதே இடத்துல தான் போகுது. ஸோ தென்கிழக்கு வங்கக்கடலை துவங்கி இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் அதுக்கப்புறம் டெல்டா நோக்கி வரப்போகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளேயே ஃபெஞ்சால் புயல் போன பகுதிகளில் இது போகிறதுனால கடல் வெப்பம் இயல்பிற்கு சற்று குறைவாக இருக்குது கடந்த சில தினங்களாக. அதன் காரணமாக புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு குறைவு. சென்னையில் வெப்பச்சலனத்தை பொறுத்தே மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் ஸ்ரீகாந்த் தெரிவித்தார். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு காற்று குவிதல் காரணமாக டிசம்பர் மாதம் கடைசியில் 30ஆம் தேதி மழை பெஞ்சது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சலனம் இருக்கணும். சலனம் இருந்தால் தான் சென்னைக்கான மழை வாய்ப்பு, அதாவது பெரிய மழை நிகழ்வுங்கிறது இதுக்கு மேல வரும் நாட்களில் இருக்கும். மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகலாம் என்றும் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் குறிப்பிட்டார். வரும் புதன் மற்றும் வியாழக்கிழமை சென்னையில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ள வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான், வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பு மிக குறைவு என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் வரும் புதன் மற்றும் வியாழக்கிழமை கனமழை பெய்யக்கூடும் என்று பிரதீப் ஜான் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதேபோன்று நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் புதன் மற்றும் வியாழக்கிழமை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெறலாம், ஆனால் புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு மிக குறைவு என்றும் பெஞ்சல் போன்று நீடித்து இருக்காது என்றும் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வரை மழை தொடரும் என்று குறிப்பிட்டுள்ள அவர், நடப்பாண்டு வடகிழக்கு பருவமழை காலத்திலும் சென்னையில் சராசரி மழைப்பொழிவு 100 சென்டிமீட்டர் வரை பதிவாகும் என்று கணித்துள்ளார். கடலூர் மற்றும் புதுச்சேரியில் வெள்ள பாதிப்புகளை மத்திய குழு ஆய்வு செய்தது. மாவட்டம் பண்ருட்டியில் மழை வெள்ள பாதிப்புகள் தொடர்பாக மத்திய குழு ஆய்வு மேற்கொண்ட கழுகு பார்வை காட்சிகள்தான் இவை. பெஞ்சல் புயல் தாக்கத்தால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய குழு தமிழ்நாடு வந்துள்ளது. முதற்கட்டமாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புகளை மத்திய குழுவினர் சனிக்கிழமை ஆய்வு செய்தனர். தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் வெள்ள பாதிப்புகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். பண்ருட்டி அருகே உள்ள பகண்டை பகுதியில் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சேதமடைந்த சாலைகள் மற்றும் விளைநிலங்களை பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து அழகியநத்தம் பகுதியில் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் சேதமடைந்த பாலத்தை மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். அப்போது விவசாயிகள் சேதமடைந்த நெற்பயிர்களை காண்பித்து உரிய நிவாரணம் வழங்கும்படி கேட்டுக் கொண்டனர். புதுச்சேரியில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழு ஆய்வு செய்தபோது விவசாயிகள் கண்ணீர் மல்க தங்களது துயரங்களை எடுத்துரைத்தனர். பெஞ்சல் புயலால் புதுச்சேரியில் கடும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் நிலையில் மத்திய உள்துறை இணைச் செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான குழுவினர் அங்கு புயல் மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்தனர். அப்போது புதுச்சேரியில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து மத்திய குழுவிடம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் மின்துறை அதிகாரிகள் எடுத்துக் கூறினர்.
பண்டு சோழநல்லூர் கிராமத்திற்கு சென்றபோது அக்கிராம மக்கள் தங்களது துயரங்களை எடுத்துரைத்தனர். இந்த ஒரு வழி மட்டும்தான் போகணும்னா 10 கிலோமீட்டர் சுற்றி தான் வந்து இப்படி வரணும். எவ்வளோ பசங்க போகணும்? கிட்டத்தட்ட ஒரு 100-150 பசங்க தான் இங்கேருந்து இங்கே வரணும். கரையாம்பட்டு ஸ்கூலுக்கு வரணும். இங்கே என்ன சாலை சுத்தமாக கரையாம்பட்டு ஸ்கூலுக்கு வரணும். அதெல்லாம் ஒன்றுமே எல்லாம் பாதிப்பு 3 கிலோமீட்டர். முன்னதாக டிஎன் பாளையத்தில் சபாநாயகர், ஆட்சியர் ஆகியோருடன் மத்திய குழுவினர் ஆய்வு நடத்தி கொண்டிருந்த போது அவர்களை சூழ்ந்து கொண்டு அப்பகுதி மக்கள் சில இடங்களுக்கு வராதது ஏன் என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே மின்சார ரயில் சேவை வார நாட்களில் குறைக்கப்படுவதாக வெளியான தகவலை தெற்கு ரயில்வே மறுத்துள்ளது. திங்கட்கிழமை முதல் திருத்தப்பட்ட ஞாயிற்றுக்கிழமை அட்டவணையில் மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருந்தது. அதனால் சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம், செங்கல்பட்டிற்கு இயக்கப்படும் 125 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக செய்தி வெளியானது. இதனிடையே திருத்தப்பட்ட புதிய அட்டவணை ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமே அமல்படுத்தப்படும் என தெற்கு ரயில்வே விளக்கமளித்துள்ளது. திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே வழக்கமான அட்டவணைப்படியே ரயில்கள் இயக்கப்படும் என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. அதனால் வார நாட்களில் மின்சார ரயில் சேவை குறைக்கப்படாது என்றும் தெற்கு ரயில்வே விளக்கமளித்துள்ளது. சென்னை கோயம்பேடு மற்றும் போரூர் டோல்கேட்டிலிருந்து கிளாம்பாக்கம் வழியாக ஆம்னி பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்படும் என்று அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சென்னை முடிச்சூரில் 42 கோடியே 70 லட்சம் ரூபாய் செலவில் ஆம்னி பேருந்துகள் நிறுத்துமிடத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்நிலையில் ஆம்னி பேருந்துகள் எங்கிருந்து புறப்படும் என்ற சந்தேகம் பொதுமக்கள் மத்தியில் நிலவி வந்தது. இதற்கு விளக்கமளித்துள்ள அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம், சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி கோயம்பேடு மற்றும் போரூர் டோல்கேட்டிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றத்தின் அடுத்த உத்தரவு வரும் வரை கோயம்பேடு மற்றும் போரூர் டோல்கேட்டிலிருந்து கிளாம்பாக்கம் வழியாக தமிழ்நாட்டின் தென்பகுதிகளுக்கு ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் விளக்கமளித்துள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 20 விழுக்காடு பயணிகள் ஏறுவதாக குறிப்பிட்டுள்ள ஆம்னி பேருந்துகள் உரிமையாளர்கள் சங்கம் அந்த இடம் பொதுமக்களுக்கு சௌகரியமாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளனர். திருவண்ணாமலை மலையில் பக்தர்கள் ஏற அனுமதிக்கலாமா என்பது குறித்து தொழில்நுட்ப வல்லுநர் குழு இன்று அறிக்கை சமர்ப்பிக்கிறது. திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் 5ஆம் நாள் உற்சவ நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. அண்ணாமலையார் கோயிலில் கடந்த 4ஆம் தேதி கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 5ஆம் நாள் இரவு உற்சவத்தில் அண்ணாமலையார், உண்ணாமலையம்மன், விநாயகர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் அம்மன் வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அரோகரா அரோகரா என பக்தர்கள் பக்தி முழக்கமிட்டு தரிசித்தனர். பஞ்சமூர்த்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக 4 மாட வீதிகளில் உலா வந்து காட்சியளித்தனர். குளிரையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். 63 நாயன்மார்கள் மாட வீதி உலா இன்று நடைபெற உள்ளது. நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்தன்று பக்தர்களை மலையேற்ற அனுமதிக்கலாமா வேண்டாமா என்பது குறித்து தொழில்நுட்ப வல்லுநர் குழுவினர் இன்று அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா வரும் 13ஆம் தேதி நடைபெற உள்ளது. அன்றைய தினம் மாலை கோவிலின் பின்புறம் உள்ள 2668 அடி உயர மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படும் நிகழ்வில் பங்கேற்க வழக்கமாக 2500 பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படும். இதனிடையே பெஞ்சல் புயல் தாக்கத்தால் ஏற்பட்ட கனமழை காரணமாக திருவண்ணாமலை மலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு 7 பேர் உயிரிழந்தனர். இதனால் மகாதீபத்தின் போது பக்தர்களை மலையேற அனுமதிக்கலாமா வேண்டாமா என்று அண்ணா பல்கலைக்கழகத்தின் மண்ணியல் துறை பேராசிரியர் பிரேமலதா தலைமையிலான குழுவினர் மலை மீது ஏறிச் சென்று சேதங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர்.
மலையில் சேதம் ஏற்பட்ட இடம் உட்பட பல்வேறு பகுதிகளிலிருந்து மண், கற்கள் உள்ளிட்டவற்றை ஆய்வு பரிசோதனைக்காக சேகரித்தனர். இந்த ஆய்வின் அறிக்கை புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இயக்குநரிடம் இன்று சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இதனையடுத்து பரிசீலனைக்கு பிறகு பக்தர்களுக்கு அனுமதி வழங்குவது குறித்து அரசு விரைவில் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவில் மகாதீபம் ஏற்றப்பட உள்ள கொப்பரை புதுப்பிக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. அக்னித்தலமான திருவண்ணாமலையார் கோவிலில் வரக்கூடிய 13ஆம் தேதி 2668 அடி உயரம் கொண்ட தீபமலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது. இதற்காக தீபம் ஏற்றக்கூடிய 5.25 அடி உயரமும் 300 கிலோ எடையும் கொண்ட தாமிர தகடுகளால் செய்யப்பட்ட கொப்பரை புதுப்பிக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. சிவசிவ என்ற வாசகமும் அர்த்தநாரீஸ்வரர் உருவமும் வரையப்பட்டுள்ளது. வருகின்ற 12ஆம் தேதி மகாதீப கொப்பரைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மலை மீது கொண்டு செல்லப்பட இருக்கிறது. 4500 லிட்டர் நெய், 1500 மீட்டர் காடா துணி பயன்படுத்தி இந்த கொப்பரையில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. தீபம் ஏற்றப்படக்கூடிய நாளிலிருந்து தொடர்ந்து 11 நாட்கள் இந்த கொப்பரையில் இருந்து ஜோதி பிழம்பாய் அண்ணாமலையார் பக்தர்களுக்கு அருள்பாலிக்க இருக்கிறார். தற்போது இந்த கொப்பரை புதுப்பிக்கப்பட்டு கோவிலில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ளது.